إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحكيم بسم الله الرحمن الرحيم أم لم يعرفوا رسولهم فهم له منكرون. وقال النبي صلى الله عليه وسلم اذهب بالدنيا يحبك الله وزهد بما عند الناس يحبك الناس أو ما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்குரிய சங்கையான இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் ஜாமியா இஸ்பால் உதாவுடைய சங்கீத சார் அவர்களே, இங்கே இதையெல்லாம் அறிமுகப்படுத்தி துவாசிகளை வாழ்க்கைய ஜாமியாவுடைய இளைஞமிக்க முதல்வர் அலுவலகத்துறை அவர்களே, தோற்றவரையும் ஆசைகளையும் வழங்கி தனிப்பட்ட முறையிலையும் பொதுவாகவும் ஊர் மக்களுக்காக துவா செய்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜாமியாவுடைய மூத்த பேராசிரியர்களை அவர்களே, மேன்மைக்குரிய நிர்வாகத்தினர்களே, சந்திப்புரிய உஸ்தாத்மார்களே, வருகைக்கு எல்லாம் நல்லடியார்களே, கண்ணியமான ஜாமியாவுடைய மேன்மைக்கு மேன்மை செலுத்தக்கூடிய மாணவ செல்வங்களே, வருங்கால வாழ்ந்தாலும் பொறுப்பேற்கின்ற இளைய சமுதாயத்தவர்களே, என்று நான் வேறு வாழ்ந்தால் வேறு அறிஞான பின்னத்தாரின் தாய்மானுடைய சகோதரிகளே, என்ன வேலை சங்கைக்குரிய தாய்மாருடைய சகோதரிகளே, ஆரம்பமாக எல்லோரும் பணிவான இஸ்லாமிய காணிக்கை சலாத்தினை சலாம் சொல்வது பதில் சொல்வது அவசியம் என்று உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டிய இவனையும் சொல்லிக்கொண்டு சலாத்தினை சொல்லி வார்த்தையை சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரியவர்களே, நம்முடைய திருநாளுக்கு ஒப்பாக நம்முடைய இரண்டு திருநாளுக்கு ஒப்பாக ஒரு பெரிய ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் உலகை பிடித்து வந்த உத்தவர் நம்முடைய ஈமானுக்கும் இஸ்லாமுக்கும் காரணமானவர்களான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருவிழாவை ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் உலகத்துடைய எல்லா பாகங்களிலும் ஈமானிய பிரகாசம் உள்ளவர்கள் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் மீலாது விழாக்கள் நடைபெறுகிறதோ அந்த ஊர்களெல்லாம் செழுமையாக இருக்கிறது. எங்கெல்லாம் மீலாது விழாக்கள் நடைபெறுகிறதோ வெளிரங்கமான உலக ரீதியான ஆத்மார்த்தமான எல்லா விதமான உதவிகளும் இங்கே கிடைக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து செய்தனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடிய பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததைப் போல அன்னலாருடைய மஹப்பத்தை அவர்களுடைய
கிட்டத்தட்ட 250 குழந்தைகள், 250க்கும் மேற்பட்ட குழந்தைகள். ஒவ்வொருவருக்கும் அந்த குடும்பத்தினருக்கு விலை உயர்ந்த ஒரு காரை அன்பளிப்பு செய்தார். சல்லாஹுடைய மஹப்பத்தை ஒவ்வொரு பாகத்திலும் மக்கள் ஒவ்வொரு வகையில் வெளிப்படுத்துகிறார். அவர்களை தொட்டவர்களும் புகழ்ந்தவர்களும் பாடியவர்களும் அவர்களோடு தொடர்புள்ளவர்களும் பாக்கியமானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, யாரெல்லாம் நபியோடு தொடர்புபடுத்தி தங்களை ஆக்கிக் கொண்டார்களோ, பேச்சால், எழுத்துக்களால், புகழ் மாலைகளால் யாரெல்லாம் அவர்களை தொட்டார்களோ அவர்களெல்லாம் புகழக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் பாக்கியமானவர்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் கபூல் செய்து அருள்வானாக. சங்கைக்குரியவர்களே, இந்த நீலூர் தைவாசல் ஒரு பாக்கியமான ஒரு உன்னதமான நிலையை ஜாமியா மிஸ்பாஹுல்லாஹ் வழியாக பெற்றிருக்கிறது. இந்த உலகமெல்லாம் இந்த நகரம் ஊர் அறியப்படுகிறதுதான். அதற்கு காரணம் இந்த ஸ்தாபனம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே நம்முடைய முன்னோர்களான நாதாக்கள் கட்டி வளர்த்த இந்த ஸ்தாபனத்தை, ஷரியத்தை உலகத்தில் நிலைநிறுத்துவதற்கு காரணமான இந்த ஸ்தாபனத்தை நம்ம எல்லா நிலையிலும் துஆக்களை வழியாக, பொருளாதார வழியாக எந்தெந்த வகையெல்லாம் அதை நாம் மேம்படுத்த வேண்டுமோ அந்த வகையில் மேம்படுத்த வேண்டும் என்பதை ஆரம்பமாக நான் கேட்டுக்கொண்டேன். அருமையானவர்களே, நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரளத்தில் மாணவர்கள் இருக்கிறாங்க. அங்கே உள்ள நல்ல பண்புகளெல்லாம் இங்கே வந்தவர்கள். அவங்களை பார்த்து நம்மளும் படிக்கணும். அதனால் அந்த திருநாமம் மஜ்லிஸில் பேசுறது கூட ஒரு விஷயம் இல்லை. அந்த பேரில் இருக்கிறதெல்லாம் சொல்லலாம்னு சொன்னோம். எங்கள் மஜ்லிஸினுடைய பூர்ணமான நமக்கு கிடைச்சது. மற்றபடி பேச்சு அதுதான் உறுதியான விஷயம். அதனால் அருமையானவர்களே, கொஞ்சம் கவனம் வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உயர்நாமம் சொல்லப்படுவது ஸலவாத்து சொல்லிக்கிறவர்களையும் உரிமையோடு பெரிய தொழில்களை நான் கேட்டுக்கொண்டேன். நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீதுல் கல்ப், படைப்பினங்களில் அவர்களுக்கு நிகராக, அவர்களுக்கு இணையாக, அவர்களுக்கு ஈடாக அல்லாஹ் இந்த உலகத்தில் எந்த ஒரு கல்ப்பையும் படைக்கவில்லை. அவர்கள் தான் படைப்பினங்களில் தனித்தன்மை வாய்ந்தவர். அவர்களுக்கு நிகராக உலகத்தில் யாரையும் படைக்கவில்லை. எந்த நபிமார்களையும் அல்லாஹ் படைக்கவில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் மேம்பார்வையவர்களாக, மாண்பார்ந்தவர்களாக அல்லாஹ் தஆலா நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் வந்த எந்த நபிமார்களானாலும் சரி, அவங்கெல்லாம் ஒரு ஊருக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, ஒரு சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், ஒரு நாட்டுக்கு கூட ஒரு நபி அனுப்பப்படவில்லை. சங்கைக்குரிய அருமையான தாய்மார்களே, உலகத்திலே நபியாக அனுப்பப்பட்ட எந்த நபிமாருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஒரு ஊருக்கு நபி அனுப்பப்பட்டிருக்கிறார், ஒரு சமூகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார், ஒரு நாட்டுக்கு கூட ஒரு நபி அனுப்பப்படவில்லை. அனுப்பப்பட்ட அந்த நபியும் அவர் வாழும் காலத்தில் மாத்திரம்தான், வாழ்ந்த காலத்தில் மாத்திரம்தான் அவர்கள். சையதுனா ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாம் பெரிய நபி. அவர்கள் வேற அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஒரு தனி சூரத்தை சொல்கிறார். அவர்கள் வேற ஒரு தனி சூரா இருக்கிறது குர்ஆனில். பெரிய நபி தான். ஆனால் அவர்கள் இரவு என்ற அந்த பகுதிக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டார். தன்னுடைய கை நீட்டி மலையை பிளக்க வைத்து ரப்பியுடைய குதிரத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய விட்டத்தை வெளிப்படுத்தியவர்கள் சையதுனா சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா வைலா சமூதா சாம் சாலிஹா சமூத் கூட்டத்தாருக்கு அல்லாஹ்வுடைய நபியாக அனுப்பினார். சையதுனா ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் சையதுனா மூஸா கலீமுல்லாஹ் ஈடேற்றம் கிடைத்ததாக குர்ஆன் சொல்லும். நஜல்து மினல் கௌமில் ஸாலிமீன். அந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஈடேற்றத்தை அளித்தவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய அற்புதமே அவருடைய கையிலே இருந்த அஸா. நமக்கு எல்லாம் தெரியும், மூஸாவுக்கும் அஸாவுக்கும் தொடர் அலைஹிஸ்ஸலாம். அந்த அஸாவை அவர்களுக்கு கொடுத்தவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த அஸா வந்த வரலாற்றை சொல்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து வந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து வந்த அந்த அஸாவை சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஹதரத் கலீமுல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தார்கள். அவ்வளவு சக்தியும் வலிமையும் வாய்ந்த அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வைலா மதியன அஸாஹு ஷுஐபா, மதியன் என்ற அந்த பகுதிக்கு தான் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார். உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமாருடைய வரலாற்றை படித்தால் குறிப்பிட்ட ஒரு நகரம், குறிப்பிட்ட ஒரு சமூகம், குறிப்பிட்ட
எல்லா காலத்திற்கும் எல்லா உலகத்திற்கும் எல்லா காலத்திற்கும் நபி, எல்லா உலகத்திற்கும் அவர்கள் உண்மையாக நம்ம உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அந்தஸ்தை நாம் புரிய வேண்டும். யார் அவர்கள்? அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மரியாதையும் கண்ணியமும் என்ன? ஒரு வார்த்தையை சொல்வதானால் அவர்கள் பகிர்ந்து அவர்களுக்கு நிகராக ஈடாக ஒப்பாக இந்த உலகத்தில் யாரையும் படைக்கவில்லை. அவ்வளவு ஆசமிக்க எந்த நிலையில் எடுத்து பார்த்தார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வியின் அடிப்படையில் பார்த்தார். உலகத்திலே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் குறிப்பிட்ட துறையை அல்லாஹ் தேர்ச்சியை கொடுத்தார். வாலன்னாலஹுல் ஹதீத் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இரும்பை வசப்படுத்தி கொடுத்தான். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான். குர்ஆனிலே வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த நிலையிலே அல்லாஹ் அவர்களுக்கு ஆற்றலை வழங்கினார். உள்ளில்லா மன்திகத்தை பறவையின் மொழியை நாம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு குறிப்பிட்ட துறையை அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாமை பொறுத்தவரையில் குர்ஆன் சொல்லுது நபியுக்கும் பிமா தஅகுலூன் வமா தத்தஹிதுன ஃபீ புயூத்திக்கும். என்ன சாப்பிட்டு வந்துருக்கீங்க எனக்கு சொல்ல தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எவ்வளவு பணம் சேமிப்பு இருக்குது, உங்க அக்கௌண்ட் எவ்வளவு இருக்குது அது தெரியும் எனக்கு. குறிப்பிட்ட துறை சார்ந்த நிலையில் தான் அவர்களுக்கு கல்வி. ஆனால் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நாயகமே, தாங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தார். இந்த துறை அந்த துறைகள் இல்லை. அந்த துறைகள் வேண்டுமானால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த இயற்கை வேண்டுமானால் நமக்கு அறியாமல் இருக்கலாம், அந்த துறைகளை பற்றி நாம் கேள்விப்படாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா துறை சார்ந்த ஞானத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தார். ஹதீஸ்களில் நாம் படித்திருக்கிறோமே, ஒரு ஆள் வந்தாரு, நீங்க அல்லாஹ்வுடைய நபியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதத்தை வெளிப்படுத்தினாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய நபியான்னு கேட்டாங்க. ஆமா. ஆதாரம் என்னன்னு கேட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. ஆதாரம் என்னன்னு கேட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அவர் கைக்கு படை வச்சுட்டார். நான் கையை கொத்தி வச்சிருக்கிறேன், இதுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத நீங்க சொல்ல பார்ப்போம். நீ அல்லாஹ்வுடைய நபியா இருந்தா நான் என் கைக்குள்ள என்ன வச்சிருக்கேன்னு சொல்ல பார்ப்போம். அல்லாஹ் சொன்னாங்க, கொத்தி வச்சிருக்கிறாரு கைக்குள்ள விட்டு அந்த கல்லுத்தை கேட்டு நான் யாரும் அது சொல்லணும் நான் சொல்றாங்க. கைக்குள்ள வச்சிருக்கிறது கல்லுன்னு சொல்லாத சொல்லல, அதற்கு உள்ளே உள்ள அந்த கட்டடத்தை நான் யாருன்னு கேளுங்கள் அது சொல்லும். நாங்க கையை திறந்தா ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ முஹம்மது ரசூலுல்லாஹ் எல்லா துறையும் ராகத்தாமே அல்லாஹ்வுடைய நபியா? ஆதாரம் என்ன? அவர் கேட்டாரு, எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், நல்ல குஸ்தி போடுவோம், சண்டை ஒன்று யாரை ஆரம்பிக்க ஒரு குஸ்து தான், எப்படினால யாரும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மனிதன் தான் நீங்க நபியா இருந்தா எனக்கு சண்டைக்கு வேண்டாம்னு கேட்டார். ஒரு நபி இருந்தாம தேவை. சில ஊர்ல பேசணும் கேட்கறாங்க, நல்ல அழகா இருக்கணும், அது எப்படி தெரியாது. சரி, சில பேர் அப்படி அனுபவம் வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு கேட்கிறார், நீங்கள் அல்லாஹ்வுடைய நபியா? ஆமா. ஆதாரம் என்ன? நான் நல்ல மனிதன் தெரிகிறேன், எங்களை யாரும் ஜெயிச்சது இல்லை. நீங்க அல்லாஹ்வுடைய நபியா இருந்தா எங்க சண்டைகள் தயாராக. ஒரு நபி என்றால் இது எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனாலும் ஸல்லல்லாஹு தயாராகிறார். யாருக்கு போய் பாடம் எடுத்தாங்க? யாருக்கு மன்னிக்க படித்தார்கள்? அல்லாஹ் சொன்னானே, வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நீங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் எல்லா கல்வியையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் சொன்னார். நீங்க ஆரம்பிக்கணுமா நான் ஆரம்பிக்கிறேன் கேட்டார். சண்டைக்கு நீங்க தயாரா? நான் தயார், நான் ஆரம்பிக்கிறேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அது உங்க விருப்பம், நீங்க முடிவு செய்யணும். சரி, இவர் செய்தார், ஆரம்பித்தார். ஒரு குத்து விட்டார். அந்த குத்திலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதை கற்றுவந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்காத்துக்கிறார். அவர் சொன்னாரு, இன்னொரு சான்ஸ், இன்னொரு வாய்ப்பு. ஏன்னா இந்த ஒரு குத்து தற்காத்துக்கிறதுக்கான வாய்ப்பை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க சொல்லிட்டு ரெண்டாவது இன்னொரு சான்ஸ் கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உலகத்தின் எல்லா நபிமார்களிலேயும் அல்லாஹ் தஆலா நமது நாயகத்திற்கு கொடுத்த அந்தஸ்து இருக்கிறதே சாதாரணமானது. இங்கே பேசுறது கொல்லப்பட்ட யோசிக்கிற மாதிரி நல்ல ஞானவான்களும் சிறந்த வருமானங்களும் உஸ்தாத்மார்கள் இருக்கக்கூடிய சங்கைக்குரியவர்களே, உலகத்தில் ஒரு காலகட்டத்திலே ஒரு நபி இருந்தாங்கன்னா அதே காலகட்டத்தில் வேற ஒரு ஊர்ல நபி இருக்கிறாங்க, இவங்கள போல அதே ஊர்ல கூட நபி இருக்கிறாங்க. சல்லாசனுடைய ஊருக்கு உலகத்தில் வந்துட்டா எல்லாருடைய ஊருக்கு விட்டு போயிடும். சல்லாசனுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி, அதே காலகட்டத்தில் சாம் அலைஹிஸ்ஸலாம் நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, அதே காலகட்டத்தில் அவர்களோடு 3 நபிமார்கள் இருந்தார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம். அதே காலகட்டத்தில் அவர்களோடு 3 நபிமார்கள் இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்களுடைய காலகட்டத்திலேயே அது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் நடந்துட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி அவருடைய காலகட்டத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் ஷம்ஈல் அலைஹிஸ்ஸலாம் நபி, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபி, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நபி. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு நபிமார்கள் இருந்தால் அதே காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா வேறு நபியையும் அனுப்பினார். சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பினார். உலகத்தில் ஒரு காலகட்டத்தில் ஒரு நபி இருந்தால் அதே காலகட்டத்தில் அதே ஊரிலோ அடுத்த ஊரிலோ வேறொரு இடத்திலோ அல்லாஹ் தஆலா ஒரு நபியை அனுப்பியிருக்கிறார். ஆனால் நமது நாயகத்துடைய அந்தஸ்தை விடுங்கள், நமது நாயகத்துடைய கண்ணியத்தை புரியுங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சூரத் ஆல் இம்ரான் ஒரு ஆயத்தை விடலாம் போதும் நமது நாயகத்துடைய கண்ணியத்தை குறிப்பது. எல்லா நபிமார்களையும் அழைத்து வைத்து அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் எடுத்தார். எல்லா நபிமார்களையும் அழைத்து என்ன ஒப்பந்தம்? நீங்கள் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவியாளராக மாற வேண்டும். நம்மெல்லாம் இலக்கணம் படித்தவர்கள். நாமெல்லாம் இலக்கணம் படித்தவர்கள். சங்கைக்குரியவர்களே, எந்த இடத்தில் இன்கார் இல்லையோ அங்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியதில்லை. எந்த இடத்துல இன்கார் இல்லையோ அங்கு தயக்கீது செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே லதுமினுன்ன பிஹி வ லதன்சுருன்னா, கண்டிப்பாக நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். என்ன அழுத்தம்? எதற்காக இந்த அழுத்தம்? யாரும் இன்கார் செய்கிறார்களா? நபிமார்கள் யாரும் மறுத்தார்களா? அந்த காரியங்களுடைய வலிமை அல்லாஹ் தஆலா உணர்த்தவில்லையாக ஒரு முக்கியமான காரியம். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார், அல்லாஹ் தஆலா நபிமார்களிடத்திலே ஒப்பந்தம் எடுத்தானே, அந்த ஒப்பந்தத்தை கபூல் செய்வதற்கு பின்னால் தான் நுபுவத்தையே கொடுத்தார் என்று சொல்கிறார். அந்த ஒப்பந்தத்தை எடுத்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமது நாயகத்தை கண்ணியப்படுத்தினார். உலகத்தில் ஒரு நபி இருந்தால் அந்த காலகட்டத்தில் வேறொரு நபி இருந்தாங்க. ஆனால் நமது உயிருக்கு மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமாருடைய வேலையும் முடியும். ينزل عيسى بن مريم عند المنارة البيضاء شرقي دمشق. டமாஸ்கஸிலே 2 மினாராக்களிலே கிழக்கு பகுதியிலே உள்ள வெள்ளை மினாராவின் வழியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் துன்யாவுக்கு இறங்கி வருவார். வாலியன் கஃபைஹி அலா அஜ்னிஹதி மலக்கைன், மலக்குமார்களுடைய அந்த மலக்குமார்களுடைய ரெக்கையின் மீது தங்களுடைய கைகளை வைத்தவர்களால் துன்யாவுக்கு இறங்கி வருவார். ஒரு ரிவாயத்தின்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் துன்யாவுல 40 வருடம் இருப்பார்கள். 40 வருடம் இருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர மாட்டார்கள். ஒரு நாள் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர மாட்டார்கள்.
செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தௌராத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சல்லாசுடைய முகம் மாறியது. பக்கத்தில் இருந்த சித்திகள் அவர்கள் முதலில் உணர்த்தி காண்கிறார்கள். சல்லாசுடைய முகத்தை பற்றி இஷாரா செய்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹு வல் இஸ்லாம் தீனன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் और சல்லாசு அமைதியாக அதற்கு பிறகு சொன்னார், தௌராத்தில் அந்த கருத்து இருக்கிறது, இந்த கருத்து இருக்கிறது, இந்த தத்துவம் இருக்கிறது, இந்த உயர்வான நிலை இருக்கிறது, ஒன்றை விடவே அதற்கு அவர்களை ஒன்றை விடவே மூசா ஹய்யன் மா வஸிஅஹு இல்லா திபாஇ. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தாக இருந்தால் கூட என்னை பின்பற்றுவதை விட அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமே கலீமுல்லாஹ் ஹயாத்தாக இருந்தாலும் கூட மா வஸிஅஹு இல்லா திபாஇ, என்னை பின்பற்றுவதை, என்னை துயர்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லைன்னு சொன்னாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எல்லா நபிமார்களைப் போல அல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சய்யிதுல் அன்பியா இது மாத்திரமல்ல, வகத்தமத் கதமி உல்லம் பியாஹிஹா والرسل تقديم مخدوم على قدمي مولاي صل وسلم دائما على حبيبك خير الخلق كلهم عاشق الرسول صلى الله عليه وسلم. எல்லா விதமான உதாரணத்தையும் சொல்லியிருக்கிறார். எல்லா விதமான உதாரணத்தையும் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாள் நபிமார்களின் நிலை என்ன என்பதை உணர்த்துகிறார். அல்லாஹ் தஆலா அந்த நாயகத்துக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்தை குர்ஆன் ஷரீஃபிலே ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா என்ற ஆயத்தை அதனுடைய இடத்துறையாளர்களே முஃபஸ்ஸிரீன்கள் சிலரே இப்படி ஒரு கருத்தை சொல்கிறார்கள். உலகத்தில் வந்த எந்த நபிமார்களுக்கும் அந்த வஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாமல் அந்த வஹி இல்லை. அவர்கள் வழியாகத்தான் வஹி வந்தது. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு கூட தெரியாமல் அல்லாஹ் தஆலா நமது உயிரிழந்த மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சில வஹியை அறிவித்தான். அப்படிப்பட்ட வஹியை தான் இந்த ஆயத்தின் வழியாக அல்லாஹ் உணர்த்தி காண்பிக்கிறான். ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு ஒரு ஒப்பந்தம் செய்ய அந்த வஹியை தந்திருக்கிறான், அதனுடைய வாசலை நான் திறக்க மாட்டேன் என்று சொன்னார். அல்லாஹ் அந்த ஆயத்துக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தார். உலகத்திலே ஒரு நபிமார்கள் வந்தார்கள், அதற்கு பிறகு நபிமார்கள் வந்தார்கள், உடைய காலகட்டத்திலே வந்தார்கள். ஆனால் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா நபிகளும் முடிவு போய்விட்டது. கியாமத் வரை அவர்கள் தான் நபி. எல்லா காலகட்டத்திலும் அவர்கள் தான் நபி. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அழகான வார்த்தை, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்றார். குறிப்பிட்ட ஊருக்கோ நகரத்திற்கோ சமூகத்திற்கோ இடத்திற்கோ காலத்திற்கோ அல்ல, எல்லா காலத்திற்கும், எல்லா சமூகத்திற்கும், எல்லா நகரங்களுக்கும், எல்லா நாடுகளுக்கும், எல்லா மொழிகளுக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்கிற அந்த பதத்தின் சரியான அர்த்தத்தை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அது விளங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நல்லவங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க வார்த்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த நாயகனுடைய கண்ணியத்தை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா நமது நாயகத்தை கண்ணியப்படுத்தினார். எல்லா துறைகளையும் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினார். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அவர்களை அந்தஸ்தாக்கினார். யாருக்கும் கொடுக்கப்பெறாத, யாருக்கும் கிடைக்காத அவ்வளவு உயர்வான பாக்கியங்களை எல்லாம் இந்த நாயகத்துக்கு கொடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டாங்க மேராஜ், ரப்பி அரினி அன்து இலைக் ஷஹாத கான ஆசையா இருக்குது. ரப்பி அரினி அன்து இலைக் ஷஹாத கான ஆசையா இருக்குது. அல்லாஹ் கேட்டாங்க, மூசா என்னை நம்பலையா கேட்டாங்க. பார்க்கணும்னு சொல்றீங்களே நம்பலையா? ரப்பே உன்னை நம்பாமல், உன்னை நம்பாமல் இந்த மூசா இந்த உலகத்தில் பிறக்கக்கூடாது என்பதற்காக லட்சக்கணக்கான குழந்தைகளை கொண்டு
அதனால ஆசைப்படுவேன். நல்லா சொன்னாங்க, நெல்தராணி பார்க்க இயலாத நெல்தராணி கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஆனால் கேட்டதாக வெளிப்படையாக நமக்கு தெரியல. கேட்காத நாயகத்துக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பாக்கியமான மேலாளை இமாம் அம்பியாவா ஆக்கினான். முதல்வான மேலாளை பாக்கியமான மேலாளை என்றார். உலகத்தில் எல்லா நபிமார்களை விட எல்லா நிலையிலும் அல்லாஹ் தஆலா நாயகத்தை உயர்வாக்கினான். அவர்கள் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்னாலேயே மனாம்களின் வழியாக, ருஹிய சாலிஹின் வழியாக, உண்மையான கனவுகளின் வழியாக, இல்ஹாமத்தின் வழியாக, முன் வேதங்களின் வழியாக அல்லாஹ் அவர்களை செய்தியை உலகத்திற்கு அறிவித்தார். இந்த உலகத்தில் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் எல்லா நபிமார்களும் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார். எல்லா நபிமார்களும் எல்லா மொழிகளிலும் அவர்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறார். எல்லா மொழிகளிலும் அவர்களை பற்றி பாடப்பட்டிருக்கிறார். அவர்களை பற்றி சொல்லப்படாத எந்த மொழிகள் இந்தியாவில் ஐந்து தான் சொல்லி ஒரு பெரிய வேலை. உருது மொழியில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கிதாப் எழுதினார். உருது மொழியில் ஸல்லல்லாஹு பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். வித்தியாசமான ஒரு நூல். அந்த நூல் உருது மொழியில் வந்து புள்ளி உள்ள எழுத்து ஜாஸ்தி. அரபியில் உருதுல அதுக்கு ஒரு பேர் ஒன்று, ஒரு 3 புள்ளி வச்சா பேய் ஆயிடும். பேய் இருக்கிறது, பேய் ஆயிடும். அது மாதிரி ஜீவ் இருக்கும், அதுக்கு 1 புள்ளி வச்சா சீமாயிடும். புள்ளி உள்ள எழுத்துக்கள் அதிகமாக உள்ள அந்த உருது மொழியிலே புள்ளி இல்லாத எழுத்துக்களாக எழுதி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை கொடுத்தார்கள். புள்ளியே இல்லாத எழுத்துக்கள் எப்படி நாயகனுடைய புகழை, அவருடைய மாண்பை எப்படியும் சொல்ல முடியும் என்பதை காட்டுவதற்காக உலகத்தின் எல்லா மொழிகளிலும் அவர்கள் பாடப்பட்டிருக்கிறார்கள். எல்லா மொழிகளிலும் பேசப்பட்டிருக்கிறார்கள். எல்லா மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கிறார்கள். எழுதியவர்கள் எல்லாம் பாக்கியம். உலகத்தில் அவருடைய அந்தஸ்தை பெயரை போல, அருள்நாமத்தை போல, திருநாமத்தை போலவே எல்லாத்தையும் அல்லாஹ்வை போலான எல்லாத்தையும் அவர்களை போலான அவர்களை எதிர்த்து கருத்து சொல்லக்கூடியவர்கள், அவர்களை விமர்சித்தவர்கள், எதிரிகள் அவர்களை புகழ்ந்தார்கள். நேற்றைய தினத்தில் நான் ஜமாத்துல் உலமா சார்பில் ஒரு அறிக்கை கூட வெளியிட்டேன். அதில் நான் சொன்னேன், தமிழகத்தில் எல்லா ஊர்களிலும் எழுச்சியோடும் பிரியத்தோடும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழாவை கொண்டாடுங்கள் என்று அதை கோரிக்கை வைத்து தமிழக அரசுக்கும் சொன்னேன். நீங்கள் தமிழக அரசின் சார்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழாவை நீதி, நேர்மை, அன்பு, நியாயம், தர்மம், உலகத்தில் எல்லா நன்மைகளுக்கும் குணத்திற்கும் உயர்வான குணத்திற்கும் காரணமானவர். இதில் 2 விஷயத்தை சுட்டிக்காட்டி கூட அறிக்கைகளை சொன்னேன். விவேகானந்தர் சொல்கிறார். விவேகானந்தர் அவர் ஒரு பேச்சிலே சொல்லி காண்பிக்கிறார்.
யாருக்கும் கொடுக்காத, எந்த நபிமார்களுக்கும் எந்த மலக்குமார்களுக்கும் உலகத்தில் எந்த படைப்புக்கும் வழங்காத ஒரு மகத்தான அந்தத்தை அல்லாஹ் தஆலா நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி உண்மையானவர்கள். எனவே அவர்கள் மீது உள்ள அந்த அன்பை அதிகப்படுத்திக் கொள்வது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இந்த ஊர்வாசிகளை நான் கேட்கிறேன், நீங்கள் ஈடுபாட்டோடு செய்யுங்கள், கடமைக்காக ஈடுபாட்டோடும் இன்பத்தோடும் ஆனந்தத்தோடும் அல்லாஹ்வுடைய திருவிழாவை நீங்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த விமர்சையாக கொண்டாடுங்கள். அதற்காக செலவழிக்கக்கூடிய பணம் பாக்கியமானது, அதற்காக செலவழிக்கப்படக்கூடிய நேரம் பாக்கியமானது, அப்படிப்பட்ட தொடர்பான விஷயங்களை கேட்பதற்கு பாக்கியமானது என்பதிலே விதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் செய்ய வேண்டிய கடமை முதலாவது அவர்களுக்கு பூரணமான மஹப்பத். பூரணமான இந்த மஹப்பத்துடைய அளவு என்ன? அல்லாஹ் அளவு சொல்றார். எவ்வளவு அளவு இருக்கணும் மஹப்பத்துடைய அளவு என்ன? நாம் குடும்பத்தையும் நேசிக்கிறோம், பேரம்பேத்தையும் நேசிக்கிறோம், பெற்றோர்களையும் நேசிக்கிறோம், நண்பர்களையும் பிரியப்படுகிறோம். சல்லாசனுடைய பிரியத்தின் அளவு எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொன்னான், அன்னலி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர்கள். நான் அடிக்கடி சொல்றது 4 காரியத்தை பின்னால் எல்லாரும் தெரியப்படுவாங்க. 4 விஷயத்தை எல்லாரும் தெரியப்படுவாங்க. பிறந்த ஊரை எல்லாருமே தெரியப்படுவாங்க. அது எவ்வளவு சின்ன ஊரா இருந்தாலும் தெரியும், குக்கிராமமா இருந்தாலும் தெரியும். பிறந்த ஊரின் மீது ஒரு பெரிய மனம், அதை விட மேலா பணத்தை தெரியப்படுவாங்க. அதனால ஊரை சம்பாதிக்கிறது எங்கேயாவது பயன். பிறந்த ஊரை விட கூடுதலா தெரிய வைக்கிறது பணத்தை. அதை விட கூடுதலாக நம்முடைய மனைவி, மக்கள், உற்றார் உறவினர்கள் அவங்க தெரியப்படுறோம். அதனால அவங்களுக்கு ஒரு கஷ்டம், நோய், வலி, துன்பம் அப்படின்னு சொன்னா பணத்தை தண்ணீராக இறைச்சி அதை சரிபடுத்துவதற்கு நாம் முயற்சி பண்றோம். பணத்தை விட மேல நம்முடைய உறவுகளை தெரியப்படுறோம். அதையும் விட மேலாக மனிதன் தெரியப்படுவது தன் உயிரை. இல்லை சார், நான் என் உயிரை விட வேலை அவரை நேசிக்கிறேன், அது போல சும்மா கதை, சும்மா வெறுத்து வார்த்தைகளை யதார்த்தம். எல்லாத்தையும் மனிதன் அதிகமாக நேசிப்பது தன்னை. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், நீங்கள் உங்கள் உயிரை விட மேலாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் ஊரை விட, உங்கள் பணத்தை விட, உங்கள் உறவுகளை விட, ஏன் உங்கள் உயிரை விட மேலாக நேசிக்கிறேன். குர்ஆனில் அந்த அர்த்தம் இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஈமான் நிறைவடைய வேண்டுமா? லா ஈமான் ஹத்தா அகுன அஹப்ப இலைஹி மின் வாலிஹி வ வலதிஹி வன்னாஸ். உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ தலைவர்கள் என்னை பிரிய வையுங்கள் சொன்ன தலைவர்கள் இருந்தார்கள், என் மேல் அன்பு வையுங்கள் சொன்ன தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் உங்கள் உயிரை விட மேலாக என்னை நேசிக்கிறேன் என்று சொன்ன தலைவர்கள் யாரும் இருந்தது? என்னை பிரிய வையுங்கள் என்று சொன்ன தலைவர்கள் இருந்தார்கள், என் மீது நீங்கள் அன்பு கொள்ள வேண்டும் என்று சொன்ன தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் உங்கள் உயிரை விட, உங்கள் பெற்றோரை விட, நீங்கள் பெற்றெடுத்த மக்களை விட என்னை நேசிக்கிறேன் என்று சொன்ன தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் உயிரை விட மேலாக, நீங்கள் பெற்றெடுத்த மக்களை விட மேலாக, உங்கள் பெற்றோரை விட மேலாக, உலகத்தில் மாற்ற அவ்வளவு பேரை விட மேலாக என்னை நேசிக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, எல்லாவற்றை விட மேலாக அவர்கள் நம்மை நேசித்தார்கள். எல்லாவற்றை விட மேலாக. உலகத்தில் 2 கட்டத்தில் மனிதர்கள் மற்றவர்களை மறந்துடுவாங்க. 2 கட்டத்தில் சாதாரண மனிதர்கள் மற்றவர்களை மறந்துடுவாங்க.
உச்சத்தில் அவர்கள் மறக்கவில்லை. வாழ்க்கையுடைய சோதனை சோதனையான கட்டத்தை கூட சொல்லாசனம் ஒன்னாசியாதி அர்த்தன் ஒன்னாசிபாதி நஷ்டன் ரூஹ் வாங்கப்படுது. இப்படியெல்லாம் வாங்கப்படுவது அல்லாஹ் சொல்றான். சிலர் ரொம்ப கடுமையாக வளர்க்கப்படும், சிலர் மெதுவாக வாங்கப்படும். சல்லாசனம் ரூஹ் வாங்கப்பட்டுச்சு. உலகத்திலே அவ்வளவு மெதுவாக யாருக்கு ரூஹ் வாங்கப்படலை. ஆனா சல்லாசனம் சொன்னாங்கன்னா இவ்வளவு சிரமமா இருக்குது. அல்லாஹ்வுடைய அங்கீகார உலகத்திலே உங்களுக்கு தான் ரொம்ப இலகுவாக ரூஹ் வாங்கணும். அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துமார்கள் ரொம்ப பலகீனமானது, என்னுடைய உம்மத்துமார்கள் ரொம்ப பலகீனமானது. அவர்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கிறார். அவர்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் கொடுப்பதாக இருந்தால் கூட எனக்கு நீ சேர்த்து கொடுத்துவிடு என்று அந்த நேரத்தில் அவன் துவா செய்வதாக சாதிக்கின்ற வாழ்க்கையின் உச்சத்தில் அவர்கள் நம்மை மறக்கவில்லை. கஷ்டத்தின் சிரமமான நேரத்தில் சொன்னார்கள். சல்லாசலம் எதற்கெல்லாம் அழுதார்கள் ஹதீஸ்களுடைய தொகுப்பை நாம் பார்க்கிறோம். இப்பவெல்லாம் சல்லாசலம் அழுதார்கள். அல்லாஹ்வுடைய குதிரத்தை, ஆயாத்துடைய வலிமையை, அதை எல்லாம் அறிவிக்கிறார்கள். தொழுகையில் அறிவிக்கிறார்கள். அவர்கள் அதிகமாக அழுவதில் ஒன்று இந்த உம்மத்திற்காக, இந்த உம்மத்தின் நேர்மைக்காக அழுதிருக்கிறார்கள். இந்த உம்மத்தை எப்பொழுதெல்லாம் நேர்மையை பெற வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் அந்த கட்டத்தில் தங்களுடைய நாயகம் சல்லாசலம் அப்பொழுது அழுதார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த உம்மத்திற்காக அவருடைய வலிமை எந்த அளவுக்கு இருந்தது என்பதை அல்லாஹ் சொல்கிறார். இருக்கிறார்கள் லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அதீதுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இப்படிப்பட்ட ரசூல் நமக்கு ஏதாவது கஷ்டம் அவங்களுக்கு பாருங்க. அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் நபிக்கு பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறார். தன்னுடைய திருநாமத்தை எடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னார், ரഊஃபுர் ரஹீம் என்று சொன்னார். உடைய கருணையை, உடைய அன்பை, உடைய பரிவை, பாசத்தை அல்லாஹ் சொல்வதற்கு ரഊஃபுர் ரஹீம் என்ற திருநாமத்தை அல்லாஹ்வுடைய திருநாமம் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் தன்னுடைய திருநாமத்தை எடுக்கிறார். துன்யாவில் கேள்வி கேட்டா அல்லாஹ் செல்வ பண்ணிட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் தம்பேர் எடுக்கிறார். அந்த கருணையின் உச்சம் சல்லாசலம், கருணையுடைய உச்சம் எந்த கட்டத்தில் இந்த உம்மத்தை அழுகிறார்கள். அதனை அழுகிறார்கள் சல்லாசலம். இவரை இஸ்லாம் அழுகிறார்கள். நாயகன் அவர்கள் அழுவதற்கான காரணத்தை அல்லாஹ் அறிவிக்கிறார். இந்த அழுவதற்கான காரணத்தை அல்லாஹ் அறிவிக்கிறார். ஆனால் கேட்டு வர சொன்னான். எதற்காக அறிவிக்கிறார்? அல்லாஹ் கேட்டு வர சொன்னான். சல்லாசலம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தை நினைக்கிறேன், என்னுடைய உம்மத்தை நினைக்கிறேன். அல்லாஹ் திரும்ப சொல்லி அனுப்பினான், உங்கள் உம்மத்தை நினைச்சு எதற்காக எதற்காக வேண்டும்? உங்கள் உம்மத்தை நினை. وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَىٰ. அருள்மறையில் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கவில்லையா? கியாமத்தில் நீங்கள் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் தருவான். ஃபதர்தா, நீங்களும் திருப்தி பெற்று விடுவீர்கள் அல்லாஹ் சொல்லலையா? وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ, நீங்களும் திருப்தி பெறுவீர்கள். சல்லாசலம் சொன்னார்கள், கைஃப அல்லாஹு வாஹிது மின் உம்மத்தி ஃபின்னார். என்னுடைய உம்மத்துமாரில் ஒருவர் நரகத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வே எல்லாம் திருப்திப்பட இயலாது. எல்லாவற்றையும் மேலாக நம்மை அவர்களை நேசிக்க சொன்னார்கள். எல்லாவற்றையும் மேலாக அவர்கள் நம்மை நேசிக்கிறார். நன்றி உள்ள சமுதாயம் என்று சொன்னார். அவர்கள் மகப்பத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்குண்டான கடமையும் கடப்பாடும் இருக்கிறார். சாதாரணமாக கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொருவரும் நஃப்ஸி நஃப்ஸி என்று சொல்வார்கள். ஸ்ரீசரிகளை நீ அதிகப்படுத்துவது மனிதர்களெல்லாம் ஓடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை சில காரணங்கள் சொல்லி முடியல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்பதான் அவ்வளவு சொல் நீங்க அங்க போக நடத்துவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஒவ்வொரு நன்மார்கள் அனுப்பி வைப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், ரப்பு இவ்வளவு கோபப்பட்டு நான் கேள்விப்பட்டது இல்லை. அப்படி ரொம்ப கோபத்தோடு இருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் நான் எதை குறித்து பேசுவதாக நான் என் நிலையை பற்றி கவலைப்படுறேன் சொன்னார். ஒவ்வொரு நன்மார்களும் தன் நிலை குறித்து கவலைப்படக்கூடிய காலம். தங்களுடைய காரியத்தை சொல்லி காமிப்பார்கள். ஜுதூபி லுதுஃபிக யா
ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பான்னு சொன்னார்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனிதனை நேசித்து சேர்த்திருக்கிறான். நான் சுகுக்கு கோயம்புத்தூருக்கு சேர வேற ஒன்றும் இல்லை. அவசரமாக பயணப்பட வேண்டியது தொடர்ந்து சில பயணங்கள் பொறுப்பு கொண்டு அப்படி சொன்னாங்க. இது பற்றி செய்வது வேலை வாங்க சத்தமாக வேலை செய்வது அப்படின்னு சிரமமாக ஏதாவது சின்ன பிள்ளைகளுக்கு வேலை வாங்கினா அதனால் அந்த ஊர் சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பேசணும்னு சொன்னாலும் கூட நான் பெண்மைக்கும் உங்களுக்கு பேசுறேன் சொல்லலை. ரொம்ப ஆனந்தமாக பெண்கள் சமையல் அவ்வளோ நிறைய இருக்கு. இது ஒரு பெண்கள் அவ்வளோ நிறைய இருக்கு. அவ்வளோ ஒரு நிரப்பமான உண்மையான தாய்மார்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சல்லல்லாஹு நோக்கத்தை கொண்டுதான் வாழ்க்கையில் தெரிவிச்சு அந்த ஒரு அன்பு மாத்திரம் நமக்கு இருக்குமானா, அந்த அன்பு மாத்திரம் நம்முடைய கல்வியின் அடித்தளத்தில் பதிந்திருக்குமானால் எல்லாம் கிடைக்கும். ஒரே ஒரு வரலாற்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சஹாபிய பெண்களில் உம்மு அம்மாரா என்ற ஒரு பெண்கள் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு அம்மாரத்துல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த பெண்மணி பல நிலையில் பாக்கியம் செய்தவர்கள். சஹாபிய பெண்களிலே அன்னை உம்மு அம்மாரத்துல் அன்சாரியா பல நிலையில் பாக்கியம் செய்த பெண்மணி. சல்லல்லாஹு மதீனாவுக்கு அழைத்தவர்களே இவர்கள் முக்கியமானவர்கள். மக்காவிலே பையத்து நடந்தது. அக்கபா என்று சொல்கிறவர்கள் அந்த 3 தடவை பையத்து நடந்துச்சு. முதல் பையத்து 6 பேர் இருந்தாங்க, 2வது 12 பேர், அப்புறம் 81 பேர். அந்த 3வது பையத்தில் வந்தவர்களில் இந்த உம்மு அம்மாரத்துல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா இந்த பெண்மணி வந்தார். இவர்கள் தான் நபி அழைத்தார்கள். நாயகமே, நீங்கள் மதீனாவுக்கு வாருங்கள். உங்களை எந்த வாழ்க்கையிலாக இருக்கிறீர்கள்? இந்த நகரத்தில் உங்களை என்ன சிரமப்படுத்தும்? வாருங்கள் நபி. எங்கள் நகரத்தில் நீங்கள் வாருங்கள், மதீனாவுக்கு நீங்கள் வாருங்கள். நாங்கள் கூப்பிட்டாங்க. அன்னை உம்மு அம்மாரத்துல் அன்சாரியா. தாய்மார்களே, இந்த பேரை ஞாபகம் வைங்க. அன்னை உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா
அம்மாரத்துல் அன்சாரியா என்ற அந்த தாயினுடைய மகள் அம்மாரா அவர்கள் இந்த இடத்துல வந்தாங்க. அந்த இடத்துல வரப்படி சொன்னாங்க முஸ்தபா சல்லாஹ் கூப்பிடுறாங்க. அம்மாரா மகளை கூப்பிடுறாங்க. மகளே அம்மாரா அவருடைய தாயை பார்த்து அவர்களை கவனியுங்கள். நம்முடைய உடம்பில் ரத்த வழியோடி கொண்டிருக்கிறது. அவங்களை கவனிக்காமல் சபையில் கூட்டு போகணும்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை அழைத்த இந்த சத்தத்தை அந்த தாய் கேட்டுவிட்டார். கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பினார். இந்த நேரத்தில் ரெண்டே ஆசைகள் எனக்கு ரெண்டே ஆசைகள் இருக்கு. ஒன்று, நீங்கள் பத்திரமா மதீனாவுக்கு சேரலாம். நீங்கள் மதீனாவுக்கு வாருங்கள் என்று உங்களை நாங்கள் அல்லவா அழைத்தோம். இந்த இடத்தில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்களோ சிரமங்களோ ஏற்பட்டுவிட்டால் நாங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை தவறிவிட்டோமோ என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதனால் எனக்குள்ள ஒரு ஆசையும் துஆவும் நீங்கள் பத்திரமா அல்லாஹ் மதீனாவுக்கு சேரலாம். இரண்டாவது எனக்குள்ள ஆசை நாயகமே, சொர்க்கத்தில் உங்களோடு நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்க வேண்டும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கேட்டார். சொர்க்கத்தில் நாங்கள் உங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். இவ்வளவு சோதனையான காலகட்டத்திலும் தன்னுடைய உயிர் போய்விடுமோ என்ற ஒரு நிலையிலையும் கூட கொஞ்சம் கூட பயப்படாமல் நபி அவர்களுக்கு பாதுகாப்பாக ஆனாங்க என்ற அந்த தாயுடைய வீரத்தையும் ஈமானிய உணர்வையும் கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிய வைத்தாங்க. அல்லாஹும்ம ஜஅல்ஹு ருஃபகாஇ ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், சொர்க்கத்தில் இவர்களெல்லாம் என்னோடு நீ சேர்த்து வைப்பது துஆ. அல்லாஹ் நமக்கு நசீப் பண்ணுவான். அல்லாஹ் சொல்ற பெரிய துஆ ஓதினார்கள். உடனே அந்த பெண்மணி சொன்னார்கள், மா உபாரி மா அஸாபனி மினத் துன்யா. நாயகமே, துன்யாவில் எனக்கு என்ன ஏற்பட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. மா உபாரி மா அஸாபனி மினத் துன்யா. இந்த துன்யாவில் இனிமேல் எனக்கு என்ன நடந்தாலும் என் உயிரே போனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. என்னுடைய லட்சியம் எனக்கு கிடைத்துவிட்டது. என்னுடைய ஹபீபோடு சொர்க்கத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்துவிட்டது என்று நம்பினார்களே, வெளிப்படுத்தி சொன்னார்களே. இந்த ஈமான் பெண்மணி